வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவால்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10 ரொம்ப குறுகிய காலம். அதிமுக புறக்கணிச்சிருச்சு. அப்பா நாங்களாம் போட்டியிட விரும்பவில்லை, போட்டியிடவில்லை, நாங்கள் புறக்கணிக்கின்றோம். திமுக ஸ்ட்ராங், மற்றபடி சீமான் கட்சி, மற்றபடி சுயேட்சைகள். அப்புறம் பாமக. பொதுவாகவே விக்கிரவாண்டிக்கு அந்த ரேஞ்சு வன்னியர்கள் ஓட்டு தான் அதிகம். வன்னியர்களுடைய அந்த சமூகம் அதிகமாக நிரம்பி வழியக்கூடிய ஒரு தொகுதி அது. இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க. இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ வன்னியர் ஓட்டு தான் விழுகும் அப்படின்லாம் சொல்லி ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர் அடிக்கடி அந்த கூட்டணியை மாத்திக்கிட்டே இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணிப்பான், அடுத்த மாசமே உள்ளாட்சி தேர்தல் வச்சு அதுல ஒரு கூட்டணி, அப்போ 2 மாசம் கழிச்சு நாடாளுமன்ற தேர்தல் அதுல ஒரு கூட்டணி. ஒரே வருஷத்துல 3 கூட்டணி 4 கூட்டணி அப்படின்னா அந்த வன்னியர் அந்த மக்கள், சமுதாய மக்கள், சமூக மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? அதுல அறிவாளி இருக்கிறாங்க, தெரிந்தவர் இருக்கிறாங்க, தெரியாதவர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் களத்தப்பா இருக்கிறாங்க. ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய அறிவாளி இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயம் எந்த ஒரு சமூகமாக இருக்கட்டும் கூர்ந்து கவனிப்பாங்க. அரசியல் கட்சி எங்களுக்கு ஓட்டு போட அப்படின்னா எடுத்த உடனே ஓட்டு போடுறாங்கன்னா சமூக ஓட்டு அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் ஓட்டு, அடுத்தது அப்பா தெரிஞ்சவன்ப்பா அப்படிங்கிற ஓட்டு, அடுத்தது என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் விட தாண்டி ஒரு நல்லவர் அப்படிங்கிற ஒரு ஓட்டு. ஆமா, இதையெல்லாம் மீறித்தான் சமூக ஓட்டு விழுகும். புரியுதுங்களா? அந்த சமூக ஓட்டுங்கிறது பாமக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அடிக்கடி இந்த கூட்டணி மாறணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துருச்சு வன்னிய மக்களுக்கு, சமூக மக்களுக்கு. அதனால எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பாமகவுக்கு அவர்கள் எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2024 நாடாளுமன்ற எம்பி தேர்தல் சொல்ல எல்லா இடத்துலையும் டெபாசிட் காலி, ஏகப்பட்ட இடத்துல காலி. பாமக நினைத்தது வேறு, பாஜகவோடு கூட்டணி கூடாதுன்னு போட்டு நிர்வாக குழு சோர்ஸ் எல்லாத்தையும் தொண்டர்களை அழுது முடிவு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு ராமதாஸ் ஓகே. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழக்கின் வெளிப்பாடா என்ன பண்றாரு, டக்குனு பாஜகவுக்கு மாறிடுறாரு. பிளஸ் அங்க போனோம்னா மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், அப்புறம் மிகப்பெரிய ஒரு பண்டல் கொடுத்தாங்க போல இருக்கு. அதன் அடிப்படையில ஒரே இரவுல சாயங்காலம் அதிமுகவோட கூட்டணின்னு ராமதாஸுடைய ஒரு அறிக்கை வெளிப்பாடு அது முடிவாகுது. அறிக்கை வெளியாகுது, முடிவாகக்கூடிய சமயத்துல ஒரே ராத்திரியில டக்குன்னு பாஜகவுக்கு அன்புமணி ராமதாஸ் மாத்துறாருன்னா அப்புறம் அந்த வன்னிய மக்கள் என்ன எது நினைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கு இல்லையா? அதனால விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுடைய ஓட்டு கட்டாயமாக பாமகவுக்கு மட்டுமே விழுகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கேட்டா இப்போ இதுல வேற சொல்லிட்டாரு, பாமகவுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படக்கூடாதுன்னு போட்டு எடப்பாடி வேற உத்தரவிட்டார். அப்ப அதிமுக ஓட்டு வேற பிரியும். அதுல வன்னியர்கள் கான்செப்ட்ல அதிமுக ஓட்டு கட்டாயமா பிரியும். பாமக யாருமே ஓட்டு பாமகவும் யாரும் அதிமுக ஓட்டு போடக்கூடாது ரகசிய ஒரு உத்தரவு எடப்பாடி பிரிச்சுட்டார், உத்தரவு போட்டார். அப்ப வன்னியர் ஓட்டு அதுல அதிமுக காரர் நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க சில பேர் அதிமுகவுக்கு போடலாம், மற்றபடி சீமான் கட்சிக்கு போடலாம், அது அவங்க விருப்பம். எப்படி அதிமுகவுக்கு பாமகவினர் ஓட்டு போடக்கூடாது, நீங்க என்னத்துக்கு வேணாலும் போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ரகசிய உத்தரவு சொல்லிட்டார். பக்கத்துல இருந்தா பார்க்க முடியாது எடப்பாடி. அதனால இதை மட்டும் செய்யாதீங்க, மத்த என்ன வேணா செஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் தேமுதிகவும் அப்படிதான். ஆல்ரெடி தேமுதிக பாமக ஒத்தே வராது. விஜயகாந்தை ரொம்ப கேவலப்படுத்திய ஒரு கட்சி அப்படிங்கிறது பாமக அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க மேல ஒரு பஞ்சு உட்கார்ந்துருக்கு. சேலம் 2019 சேலம் நாடாளுமன்ற தொகுதியில கூட சதீஷ் போட்டியிட்டப்ப கூட பாமக தோற்றத்துக்கு காரணம் இது தேமுதிக தோற்றத்துக்கு பாமக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல போய் அடிபட்ட விஷயம்தான். அந்த அளவுக்கு பாமகவினர் தேமுதிகவை ஆதரவாக உழைக்கவில்லை. அப்படிங்கும் போதுல இதுலயும் அவங்க தேமுதிக
ரகசிய உத்தரவு போட்டிருப்பாங்க. மற்றபடி தேமுதிகவுனா பாமக ஓட்டு கட்டாயமா போட மாட்டாங்க. அப்ப அவங்களுடைய ஓட்டு திமுக, மற்றபடி சீமான் கட்சிக்கு சிதறி போயிடும். சீமானை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்ச ஒரு வேட்பாளரை இங்க நிறுத்திருக்கிறார். தருமபுரியில் தோல்வி அடைஞ்ச அதே வேட்பாளர் நிறுத்திக்கிறப்ப உண்மையிலே வந்து இது தைரியத்தின் வெளிப்பாடாதான் சொல்ல முடியும். நீ தோத்துட்ட தருமபுரியில, ஆமா, அங்க வன்னிய ஓட்டை வைத்து நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் நீங்க நிக்கிறீங்க போட்டு இங்கே நிப்பாட்டிட்டார். அதே லேடிஸை நிப்பாட்டிட்டார். யாரு? சீமான். அந்த வகையில வந்து சீமான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தேர்தல் களத்தை இன்னைக்கு இருக்கிறார். 10வது இந்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ள அவருக்கு அங்கீகாரம் வேற வந்துருச்சு. அதன் அடிப்படையில் வந்து சீமான் தூக்கி நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழல். ஒண்ணு வந்தா திமுக, 2ஆம் இடத்துக்கு வந்து சீமான் வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு தேர்தல் களம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் போயிட்டு இருக்கு. பொதுவா இன்னொரு கருத்தையும் நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னா எது ஆளுங்கட்சியா இருக்கு அதான் வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் சீமான் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்கிறார். ஆமா, அதையெல்லாம் விட அதிமுக வகையில எந்த ஓட்டு பாமக விடக்கூடாது எடப்பாடி சொல்லியிருக்கிறது வந்து இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட விஷயம். அதாவது இந்த சட்டமன்ற இதுல சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு ஒட்டி உறவாடி 2021 அந்த 10% ஓட்டு 10% உள் ஒதுக்கீடு ஒதுக்குவதற்காக ராமதாஸ் வந்து எடப்பாடியை பிடிச்சு எப்படியெல்லாம் அதை வந்து அந்த உள் ஒதுக்கீடை வந்து ஒரு சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் சொல்லிட்டு துடித்தார் அப்படிங்கிறது நாட்டு மக்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆமா, அது வந்து ஒரு கல்வி, பொருளாதாரம், மற்றபடி வந்து சமூகம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பல தரவுகளை வந்து தாக்கல் செய்யாம அவசரமாக போடப்பட்ட ஒரு சட்டம் தான். உடனே பார்த்தாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. மற்றபடி உச்ச நீதிமன்றம் போனோம்னா அதை வந்து அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி போட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே ஒரு உள் ஒதுக்கீடை இது நிர்ணயித்து விடாது அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு. அதே மாதிரிதான் பாட்னா, பீகார்லயும் அப்படிதான் பண்ணாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம மற்றபடி வந்து சமூகம், பொருளாதாரம் இதெல்லாம் எதுவும் சொல்லாம மக்கள் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு சமூகம், பொருளாதார கணக்கு சொல்லாம மக்கள் எண்ணிக்கைக்கு மட்டுமே வந்து பீகார்ல வந்து உள் ஒதுக்கிங்கிற கான்செப்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் அதையும் வந்து பாட்னா உயர் நீதிமன்றம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருந்தாலுமே கூட ஸ்டாப் தானே. அப்போ வந்து அவசரமாக போடப்பட்ட ஒரு வழக்கு. அன்னைக்கு வந்து பாமக வந்து வன்னியர்களை ஏதோ ஒரு வகை தன் வகை இன்னும் சிக்க வைத்து விடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. கட்டாயமா முடியல. அதன் வெளிப்பாடா இன்னைக்கு இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து ரொம்ப எதிர்பார்த்துச்சு பாமகவை. கடைசி வரைக்கும் அவர் வரல. அவர் பாஜகவுக்கு போயிட்டார். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெறித்தனம் எடப்பாடி ஐயாவுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவருக்கு நம்ம பாமக 10% உள் ஒதுக்கீடு அவசரம் பண்ணி கொடுத்தோம். அந்த நன்றி உணர்வு கூட இல்லாம இன்னைக்கு பாமக ராமதாஸ் நடந்து கொண்டார் அப்படின்னா பார்த்தாரு, பாமகவுக்கு அதிமுக யாருமே ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ரகசிய உத்தரவு போட்டார். தேமுதிக கட்டாயமா விழாது, அது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது இல்லாம வந்து வன்னிய பெண்களுடைய ஓட்டு வந்து பெரும்பாலும் வந்து இந்த இலவச பேருந்து, மற்றபடி 1000 ரூபாய் திட்டம்லாம் திமுக போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில திமுகவுக்கு தான் விழுதா அப்படிங்கிற ஒரு ரகசிய ஒரு இது வந்துட்டு இருக்கு. தருமபுரியில வந்து சௌமியா தோற்றதுக்கு இந்த 2 திட்டங்கள் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எப்படியோ பாமக ஓட்டு அதுல வந்து சிதைய திமுக வகையில சிதைய வாய்ப்பு இருக்கு. அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில முடிஞ்சது அப்படின்னா அது ஏதோ சில பேர் பாமகவில் இருப்பாங்க, வன்னியர் கான்செப்ட். மற்றபடி பாஜகவில் ரொம்ப அரிதாக தான் இருக்காங்க. அப்படி இல்லாட்டி பாஜக தான் நின்று இருக்கோம், பாமகவை விட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால வந்து பாஜக ஓட்டாங்க பெரும்பாலும் கிடையாது. பாமக அப்படிங்கும் போது அங்கு வந்து வன்னியர் ஓட்டு ரொம்ப சிறுபான்மையாக தான் பாமகவுக்கு விழுகும். அங்க இருக்கக்கூடிய அதிக பெரும்பான்மை வன்னியர் இருந்தாலுமே கூட கட்சி வாரியாக பிரிச்சிருக்கு திமுக. அப்புறம் சீமானுக்கு ஸ்ட்ராங்கா போயிடுறாங்க. இது இல்லாம வந்து எடப்பாடி சம்பந்தப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. 4800 கோடி ஊழல் சம்பந்தப்பட்ட வகையில திமுக வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல உயர்நீதிமன்றம் RS பாரதி வழக்கு தொடுத்த வகையில அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு சிறப்பு புலனாய்வு விசாரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அதை வச்சும் திமுக வந்து ஓட்டு கேட்பாங்க. அதனால வந்து பெரும்பாலும் அதெல்லாம் வந்துரும்ப்பா, அதன் அடிப்படையில என்ன வந்துட்டேன் நாங்க வந்து இதை வச்சு விலகிடுறோம் அப்படின்னு ரொம்ப நேக்க நவுந்துடுறாரு யாரு? எடப்பாடி.
பாமக சம்பந்தப்பட்ட வகையிலையும் ஒற்றுமை இல்லை. மற்றபடி தன் மீது உள்ள வழக்கு சம்பந்தப்பட்ட வகை இருக்கிறதுனால 10வது தோல்வியாக வந்துவிடக்கூடாது. ஓபிஎஸ் சொன்ன மாதிரி சொல்லிட்டு எடப்பாடி ரொம்ப நேக்கா நவுந்துடுறாரு. அதன் அடிப்படை. மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய ஒரு கள்ளச்சாராய பாதிப்பும் இன்னைக்கு இருக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பாதிப்பு சம்பந்தப்பட்ட வகையில இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி எடப்பாடி வந்து சும்மா ஒரு பந்தாவுக்காக RN ரவியை பார்த்து ஒரு மனு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்ற, சாத்தான்குளத்துல நாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு ஒப்படைக்கப்பட்டது, மற்றபடி வந்து மக்களை கேட்டு புதிய கல்விக் கொள்கை பாஜக உருவாகி இருக்க வேண்டும், செங்கோலை வைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் வந்து ஒருமித்த கருத்து இல்லாம அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறார். யாரு? எடப்பாடி. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எடப்பாடியின் பேட்டி வந்து பிதற்றலாக இருக்கிறது. இந்த வகையிலேயே மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சமயத்திலையும் கள்ளக்குறிச்சி இந்த இது இதுல கள்ளச்சாராய சம்பந்தப்பட்ட வகையிலையும் மிகப்பெரிய ஒரு பிதற்றலா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இவருடைய விஷயம் என்னன்னு தெரியும் இல்லையா? இவங்க ஆட்சி காலத்திலே வந்து கள்ளக்குறிச்சி இது கள்ளச்சாராய சம்பந்தப்பட்ட வகையில ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு திமுக ஆட்சி மாதிரி வந்து டக்குன்னு ஒரு சிபிசிஐடி விசாரணை, கலெக்டர் மாற்றம், SI SP சோன்ஸ் கூண்டோடு மாற்றம், அதிகாரி மீது வழக்கு, அது டக்குன்னு 24 hours முக ஸ்டாலின் இருக்கு. அந்த அளவுக்கு வேகம் கிடையாது. அதையெல்லாம் இன்னொரு விஷயம், நம்ம திண்டுக்கல் சீனிவாசனை வந்து திண்டுக்கல்லே உளறிட்டாரு. நான் வனத்துறை அமைச்சராக இருந்தப்ப கல்வராயன் மலையில என்னப்பா அது அங்கங்க அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் இந்த கள்ளக்குறிச்சி ஏரியாவுக்கு போனப்ப எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் பார்த்துட்டு வந்தேன். அது திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலை இருக்கு இல்லையா? சிறுமலைன்னு ஒரு இது இருக்கு, மலை. அந்த மலை மாதிரி அங்க ஒரு கல்வராயன் ஒரு மலை இருக்கு. அந்த மலையில வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அப்பவே கள்ளச்சாராயம் காய்ச்சினாலே அதை நான் பார்த்தேன், வனத்துறை அமைச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்றது இன்னும் வந்து டவுன் தான். ஆல்ரெடி புறக்கணிச்சுட்டாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எங்க வந்து அதிமுக ஓட்டு விடும்? ஏன்னா அது வனத்துறை அமைச்சராக இருந்தப்ப திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக இருந்திருக்கு. அப்பவே கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க கல்வராயன் மலையில. இவங்க தடுக்காம இப்ப இதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இவரு சம்பந்தப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லி போட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டப்ப தடை பெற்றவர் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு எடப்பாடி கேட்கலாம், அது நியாயம் இருக்கு. ஆனா தன் மீது உள்ள குற்றச்சாட்டுக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தடை உத்தரவு ஆனாரு. அது என்ன கூத்து அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் டோட்டலா பார்க்கின்ற சமயத்துல புறக்கணிப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னால அதன் வெளிப்பாடு, புறக்கணிப்பு அப்படின்னு விட்டதுக்கு பின்னால அந்த கள்ளச்சாராய சாவு மற்ற சோர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்க சமயத்துல இவரா வந்து வாயை கொடுத்து ஏதோ ஒண்ணு உண்டாக்கி கொண்ட கதையாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறப்ப அப்ப இவர் ஏன் வேணாரா கேள்விக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா அதிமுக ஜெயிக்காது. அதனால வந்து முன்கூட்டியே விலகி கொண்டதாகத்தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்ப வந்து பாமக ஓட்டு சிதறுது, திமுக சீமான் அப்படின்னு சிதறுது. அப்புறம் அதிமுக ஓட்டு போட முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த இடத்துல பாமகவுடைய வன்னியர் ஓட்டு சிறுபான்மை தரமா தான் இருக்கும். கட்டாயமா பெரும்பான்மைக்கு வர வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப கட்டாயமா அந்த நடக்கக்கூடிய ஜூலை 10 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கட்டாயமா திமுக தான் ஜெயிக்கும் என்பது நிதர்சனமான உண்மையா தான் தெரியுது. அதாவது ஆளுங்கட்சி ஜெயிக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த நிலைப்பாட்டின் நிலைப்பில் பார்க்கின்ற பொழுதும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. பார்ப்போம், ஜூலை 10 அப்புறம் ஓட்டு எண்ணுவாங்க இல்லையா? அப்போ வந்து கட்டாயமா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.